Laying low, no place to go. Sunlight dances through the இருமா lazy haze, fill up the room. ஹாய் சொல்லு. Got no plans, just வரான்னா me வர and you. உங்களை வீடியோ எடுக்கு. All around, feel the rhythm of our hearts pound in the. ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரீ லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து எங்கள் பெரியம்மா பெரியப்பா வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுறாங்க. அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். முந்தின நாள் நைட்டே அந்த என்னென்ன வேண்டுமோ தட்டெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுதான் அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. க்ளீன் ஒர்க்லாம் போகிறதுக்கப்புறம் என் தம்பியை ஒன்று ஒன்றா அப்படியே அந்த வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறதெல்லாம் காருக்குள்ளே வச்சு நல்லா லோட் பண்ணி கொண்டு போயாச்சு. ஏர்லி மார்னிங்கே அம்மா வந்து கோலம்லாம் போட்டு நல்லா கலர்லாம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. பட் பசங்க விளையாடி ஃபுல்லாக அழைச்சிட்டாங்களா. ஸோ சித்தி வந்து புதுசாக கோலம் போட்டிருந்தாங்க. சாமி மரம்லாம் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணி சாமிக்கெலாம் ஃபோட்டோ போட்டு பூ போட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் போட்டு விளக்கேற்றிலாம் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த 5:30க்கு பால் காய்ச்சுற டைம் இருக்குது. எப்பப்பா விறகு வந்து எரியறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. அந்த விறகு எரியும் போது அந்த கண்ணு எரியதை விட பால் காய்ச்சுறப்ப அது பக்கத்துலேயே இருந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பால் பொங்குச்சா இன்னும் பொங்கலை. நானும் வந்து பார்க்குறேன், பொங்குச்சான்னு பொங்கலையா. கடைசியில் ஒரு வழியாக 6 மணிக்குள்ளார நல்லா பொங்கிருச்சு. கிழக்க பார்க்க நல்லா பொங்கல் மாதிரி பொங்கிருச்சு பால். ஆனால் அந்த கண் எரிச்சல் இருக்கே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயம் அருளும் சேர்ந்து வந்தால் ஆனந்தம் அனைவருக்கும் வாழ்வு. செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு. ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு. அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு. கண்ணின் கண்ணாக கவிதை பூவாக மண்ணில் வாழ்வோமே வா. வாழ்வில் எல்லோரும் நேசம் கொண்டாடி வாழ்வோம் எப்போதும் வா. உனக்காகவே நான் வாழ்கிறேன், உயிரோடு உயிராகவே. என்ன பண்ணா உங்களை வீடியோ எடுக்கு.
மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி இந்த மாதிரி. இவன் ஆல்ரெடி ஒரு கேட்ரிங் வேறு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்ஃபென்ட் கேட்ரிங்னு. நல்லா குவாலிட்டியாக ஃபுட்டெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மதுரையில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காண்டி சொன்னதுனால திருச்சியில் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால மதுரையிலேருந்து திருச்சிக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாக நீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாட்டில் வந்து என் குட்டீஸ் வந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாட்டில் பார்க்கலாம்.